ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு தரத்தில் அறிவை படைச்சிருக்கிறோம். இந்த உயிரினத்துக்கு இத்தனை அறிவு, இந்த உயிரினத்துக்கு இத்தனை அறிவு என்று சொல்லி மாந்தனுக்கு 6 அறிவு என்று சொல்லுகிறார்கள். என்னென்று சொன்னால், இந்த இருக்கின்ற உயிரினங்களிலே, அதாவது எங்களுடைய கண்ணால் நாங்கள் பார்க்கக்கூடிய உயிரினங்களிலே சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு திறனை கொண்டவன் மாந்தன். அதனால் மாந்தனுக்கு 6 அறிவு என்று சொல்லி வகைப்படுத்தியிருக்கின்றார்கள் சான்றோர்கள். நாங்கள் அந்த ஆற்றல் இருப்பதால் தான் அனைவருக்கும் 6 அறிவு கொண்டவையாக நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். ஆனால் சிலர் அந்த மாந்த இனத்திலே பிறந்து 6 அறிவு கொண்ட மாந்த இனத்திலே பிறந்து அதற்கு எதிர்மாறாக முரணாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இதிலே சிந்திக்க வேண்டும். நான் சொல்ல முடியாத முழுமையாக கேளுங்க. நீங்கள் சிந்திக்கப்பட வேண்டிய விடயத்தை சொல்லுகின்றேன். என்னென்றால், பல இடங்களிலே நான் சொல்லியிருக்கின்றேன், ஆணவம், கண்மம், மாயை, இந்த மலக்குற்றங்களையும் நீங்க பெற்றவன் தான் ஒரு குருவாக இருப்பதற்கு தகுதியுடையவன். இது மூன்றையும், இந்த மும்மலங்களையும் தன்னகத்தை கொண்டவனை அவனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும். ஒரு அளவிலே கணிக்கக்கூடியவர்கள் கணித்துக் கொள்ளலாம். அவனுக்கு மும்மல குற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அவனுடைய கதையை பார்த்தாலோ அவனுடைய செயலை பார்த்தாலோ உண்மையிலேயே கண்டுபிடித்து விடலாம். அப்படித்தான் சிலர் இருக்கின்றார்கள். நீங்கள் இதிலே இருக்கும் இந்த நிழல் படத்தை பார்த்திருப்பீர்கள். இந்த வாளை மேலே தூக்கி எறிந்து பிடிக்கிறார். என்னென்னால் வித்தை காட்டுறாராம். இவர் பல வித்தைகள் காட்டுவார் போலதான் இருக்கு. இதில் என்னவென்று சொன்னால், பின்விளைவை பற்றி எவரும் சிந்திக்கின்றீர்கள் இல்லை. கூத்தாடி காட்டி கூத்து போட்டு நீங்கள் அதனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதையும் வர 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 பாதுகாப்பற்றதாக நீங்கள் செய்கின்றீர்கள். நீங்கள் வித்தை காட்டுவோரா, அதை வித்தையாக செய்யுங்கள். உண்மையிலேயே ஒரு அகவை, அதாவது ஒரு அகவையிலிருந்து 3 அகவைக்குள் உள்ள ஒரு குழந்தைக்கு இந்த விளையாட்டு பொருளை விளையாடலாம் என்று சொல்லி ஒரு விதிமுறை வைத்திருப்பார்கள். இத்தனை அகவையிலிருந்து இத்தனை அகவைக்குள் தான் இந்த திரைப்படத்தை பார்க்கலாம் என்று சொல்லி பிரிப்பார்கள். ஒவ்வொன்றையும், ஏனென்றால் அந்த குழந்தை அதனுடைய அறிவுக்கு, அதனுடைய செயலுக்கு ஏற்றதை போல் தான் அந்த குழந்தையினுடைய அறிவு வளர்ச்சி இருக்கும். அந்த வளர்ச்சிக்கு பெரியாக்களுடைய விடயத்தை அந்த பிள்ளைக்கு காட்டக்கூடாது. அந்த பிள்ளை தவறான பாதையிலே வழி செல்வதற்கு அது வழிவகுத்து விடும் என்பது அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஆனால் இங்கு நீங்கள் காட்டுகின்ற கூத்துகளை, ஒருவேளை நான் தாண்டி வந்த நான் சிறு வயதிலே பார்த்துக்கிட்டேன். கோயிலிலே களியாடுவதை பார்த்து சிறு வயதிலே ஆடி எல்லாம் சிறார்கள் எல்லாம் விளையாடினோம். நானும் விளையாடி இருக்கின்றேன். அவ்வாறு சிறு வயதிலே நடப்பதை செய்து பார்க்கக்கூடிய ஒரு எண்ண ஆற்றலை தூண்டும். அவ்வாறு அகவையிலே குறைந்த சிறுவர்கள் இவ்வாறான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இந்த வாளை தூக்கியோ கத்தியை தூக்கியோ மேல் எறிந்து பிடித்து அவர்களுடைய உயிருக்கு ஒன்று நடந்தால் அந்த பழி, அந்த குற்றங்கள் எல்லாம் இந்த விளையாட்டு காட்டும் கோமாளிகளை சாரும் என்றதை தாண்டி இதனை பார்த்து கைதட்டி சிரித்து கொண்டிருக்கின்றீர்களே, உங்களுக்கும் அதிலே பங்குண்டு என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். ஏனென்றால் பிழையான விடயம் ஒன்று நீங்கள் அறிந்தும் அந்த பிழையை பற்றி நீங்கள் பேசாமல் இருப்பதும் ஒரு வகையான குற்றம். அதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவன் ஒரு பிழையை விடுகின்றான். தான் விட்டது பிழை என்று சொல்லி அவன் உணர்ந்தால் அதனை திருத்திக் கொள்கின்றான். ஏனென்றால் பலர், நாங்கள் விட்ட பிழை, இந்த காணொலியை நீங்கள் எடுங்கள், நான் இனிமேல் இந்த பிழை விட மாட்டேன் என்று சொல்லி பலருடைய காணொலியை நான் அகற்றியிருக்கிறேன். சிலர் ஏன் இந்த காணொலியை அகற்றினீர்கள், என்னத்துக்கு அகற்றினீர்கள் அப்போ எல்லாம் என்னிடம் கேட்பார்கள். உண்மையிலேயே தான் செய்வது தவறு, தான் இந்த பாதை பிழை, நான் அதனை திருத்தி விடுவேன் என்று சொல்லி ஒருவன் மனதார திருந்தினான் என்று சொன்னால் அது திருத்த மாற்றம். அவ்வாறு ஒருவன் மாறும் பொழுது அவருடைய காணொலியை நான் வைத்திருப்பதை நான் விரும்புவதில்லை. இங்கே நான் என்னத்தை முக்கியமாக குறிப்பிட விரும்புகின்றேன் என்று சொன்னால், கடந்த காலத்திலே இந்த வாள் விளையாட்டு என்று சொல்லும் இந்த கோமாளி குரலி வித்தைகளால் பலருடைய கைகளிலே காயங்களும் பலருடைய விரல் கூட துண்டிக்கப்பட்ட நிலையெல்லாம் ஏற்பட்டது. இவ்வாறெல்லாம் அந்த பதிவுகள் எல்லாம் பதிந்திருந்தேன். இவ்வாறெல்லாம் பதிந்ததன் பின்னும் இந்த வாள் விளையாட்டுகள் இவ்வாறு இந்த கோமாளி, இந்த குரலி ஆச்சாரி செய்கின்றார் என்று சொன்னால், இவர் மக்களுக்கு நல்லதை செய்யவில்லை. இவர் மக்களுக்காக தேவையானதை பற்றி இவர் சிந்திக்கவில்லை. மக்களுக்கு தேவையானது கிடைக்க வேண்டும், அதனை கொடுக்க வேண்டும் ஒரு எண்ணத்தில் உள்ள ஒரு ஆசானாக இவர் இருக்கவில்லை. இவர் அதை தாண்டின
தன்னை பற்றி வெளியிலே காட்டிக்கொள்ள வேணும். தான் வாளை தூக்கி மேலே இருந்து பிடிப்பதை பலர் பார்க்க வேணும். ஐயா வாளை விசுக்கிறாருன்னா ஐயா வாள் விசுக்கிறதும் தூக்கி எறிகிறதும் நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ ஆராதன்றீங்களோ நீங்கள் காட்டுறீங்களோ என்ன விளையாட்டு காட்டுறீங்களோ யாருக்கு பணம் கேட்டார் உங்களை மிரட்டுறாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் மக்களுடைய வாழ்விலே உங்களுடைய வாழ் விளையாட்டு என்னும் கோமாளி கூத்தினால் விளையாடாதீர்கள். அது உங்களை மட்டுமில்லை அனைவரையும் பாதிக்கும் ஒரு செயலாக அமையும். அது அமையாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை. இதெல்லாம் பிழை என்று யார் யாரெல்லாம் எண்ணுகின்றீர்களோ உங்களுடைய கடமை தான். அறிவுள்ளவன் சிந்திப்பான், அறிவற்றவன் தன்னுடைய பணியை செய்து கொண்டே இருப்பான். அறிவற்றவனுக்கு அறிவை புகட்ட வேண்டியது அறிவுள்ளவனின் கடமை. ஆகையினால் அறிவுள்ளவர்கள் சிந்தியுங்கள். உங்களுக்கு அறிவு உள்ளதா என்றதை நீங்களே ஒரு தனக்குத்தானே ஒரு கேள்வியாக முன்வையுங்கள். எனக்கு அறிவு இருக்கா, எனக்கு அறிவு இருக்கான்னு கேளுங்கள், எண்ணுங்கள். எண்ணுங்கள் என்று சொன்னால் இவ்வாறான கூத்துகளுக்கு விடை கிடைக்கும். நன்றி. நமச்சிவாய வாழ்க, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றி.